ஆயிரங்களாக இருக்கிற ஒவ்வொரு பெயரும் மறக்காமல் எழுதப்பட்டிருந்தால் என்ன? தலைமுறைகள் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்கு காப்பாற்றப்பட்டிருந்தால் என்ன? இதிகாசம்தான் ஒரு சாதாரண நேரமில்ல, ஒரு நாடப்பட்ட ரேகையாக இருந்தால் என்ன? படிச்சுப் பார், யெகோவா எப்படி ஒவ்வொரு தலைமுறையையும் காப்பாற்றுகிறார் என்று. ஆதாம், சேத், ஏனோஷ், கேனான், மகலாலேல், ஏரேத், ஆனோக்கு, மெத்துசெலா, லாமேக், நோவா, ஷேம், ஹாம், யாவேத். யாவேதின் மகன்கள் கோமேர், மாகோக், மாதை, யாவான், துபால், மெஷேக், தீராஸ். இவர்களிலிருந்து ஜாதிகள் பூமியெல்லாம் பரவின. ஹாமின் மகன்கள் குஷ், மிஸ்ராயிம், பூத், கனான். இவர்களிலிருந்து பல ஜனங்களும் தேசங்களும் வந்தன. ஷேமின் மகன்கள் ஏலாம், அஷூர், ஆர்பக்ஷாத், லூத், அராம். ஆர்பக்ஷாதிலிருந்து ரேகை தொடர்கிறது. ஏபேருக்கு 2 மகன்கள் பிறந்தன. பேலேக், அவன் காலத்தில் பூமி பிரிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஜனங்கள் பூமியில் பிரிந்து போனார்கள். ஷேம், ஆர்பக்ஷாத், ஷேலா, ஏபேர். பேலேக், ரேயு, சேருகு, நாஹோர், தேரா. அப்ராம், அதுதான் ஆப்ரஹாம். இஷ்மயேலுடைய மகன்கள் நெபாயோத், கேதார், அத்பீல், மிப்சாம். 12 பிரபுகள் தங்கள் தங்கள் குலத்தின் பதியா. கேதுராவின் மகன்கள் சிம்ரான், ஜோக்ஷன், மேதான், மிதியான். இவர்களும் ஜாதிகளாக ஆனார்கள். ஈஷாக்குடைய மகன்கள் ஏசாவு, இஸ்ராயேல். 2 ரேகைகள் வரலாற்றில் பிரிகிறது. ஏசாவின் மகன்கள் எலிப்பாஸ், ரேயுவேல், ஏயூஷ், யாலம், கோரா. ஏதோமின் தலைவர்கள் இந்த ரேகையிலிருந்து உருவானார்கள். ஏதோமில் ஆட்சி செய்த ராஜாக்கள் இவர்கள். இஸ்ராயேலில் எந்த ராஜாவும் ஆட்சி செய்வதற்கு முன்னாலே ஒவ்வொருவரும் தங்களுக்கு நியமிக்கப்பட்ட காலத்தில் ஆட்சி செய்தார்கள். யூதாவின் மகன்கள் ஏர், ஓனான், ஷேலா. உடன்படிக்கை வரலாற்றை சுமக்கப் போகும் ரேகை இது. பேரஸ், சேரா. பேரஸிலிருந்து ரேகை தொடருகிறது. தலைமுறைகள் வாக்குத்தத்தத்தின் பக்கம் நடந்து செல்கிறது. ராம், அம்மினாதாப், நக்ஷோன், போவாஸ், ஓபேத், எஸ்ஸை, எலியாப், அபினாதாப், ஷிமியா. தாவீது கனிஷ்ட மகன், ஆனால் அவன்தான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். தாவீதின் சதரிப்புகள், அவன் குடும்பமும் மௌனமாக காப்பாற்றப்பட்ட ஒரு வரிசை. காலேப், ஹெஸ்ரோன், அவருடைய சந்ததிகள் தலைமுறை தலைமுறையாக பெருகினார்கள். பெயர்கள் எழுதப்பட்டன, ரேகை காப்பாற்றப்பட்டது. ஏராஹ்மேலின் ரேகை, மூத்த மகன், அவன் சந்ததிகளும் குடும்பங்கள் காலம் செல்ல செல்ல கிளையாக பெருகின. அவன் சந்ததிகள் இன்னும் பெருகினார்கள். குடும்பங்கள், குலங்கள், நகரங்கள். ரேகை இன்னும் தொலைவிலும் செல்லுகிறது. சேஷனின் குடும்பம் தலைமுறைகளோடு பெருகிக் கொண்டே போனது. ஒவ்வொரு கிளையும் எழுதப்பட்டது. காலேபின் இன்னும் ஒரு கிளை அந்த அதே வரிசையின் உள்ளே பெருகுகிறது. ரேகையின் உள்ளேயும் ரேகை இருக்கிறது. அவன் சந்ததிகள் நகரங்களில் குடியேறினார்கள். நிலம் பகிரப்பட்டது. குடும்பங்கள் நிலைநட்டப்பட்டன. லிகசி பூமியில் உருவம் பெறுகிறது. இதோ எழுதப்பட்ட குடும்பங்கள், தலைமுறைகள் தோறும் காப்பாற்றப்பட்ட ரேகைகள். ஒன்றும் இழக்கப்படவில்லை, ஒன்றும் மறக்கப்படவில்லை. நீங்க பெயர்களை பார்த்தீங்க, நீங்க ரேகைகளை பார்த்தீங்க, ஆனா இது எழுதப்பட்ட கணக்கு மட்டும்தான். நீங்க தனியா படிச்சு பாருங்க. 1 நாளாகமம் அதிகாரம் 1 மற்றும் 2. யாவே வரலாற்றை எப்படி காப்பாற்றுகிறார் என்று பாருங்கள். நாளை
நாளை பற்றிய கவலை வேண்டாம், இன்றே போதும் அந்த கிருபை. ஒவ்வொரு நாளும் போதுமே, அவர் கிருபை போதுமே.